நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். இது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் போன்ற வார்த்தை. காரணம், நிர்மூலமாக மாட்டீர்கள் என்பதாய் அல்ல, நிர்மூலமாகவில்லை, நடந்து முடிந்த ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபின் புத்திராகி நீங்கள் நிர்மூலமாவது இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய மகனாயிருக்கிற ஈசாக்கு, ஈசாக்கின் மகனாயிருக்கிற யாக்கோபு. அப்ப அந்த பேரை உச்சரித்து சொல்லும் போது அது இஸ்ரவேல் மக்கள், அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது நிர்மூலமாகவில்லை. 2 வசனத்தை வாசிப்போம். ஏன் அவர்கள் நிர்மூலமாகவில்லை? ஏன் அவர்களை கர்த்தர் இவ்வளவு பத்திரமாய் நடத்தி வந்தார்? நிர்மூலமாகவில்லை என்பதற்கு நான் சரியான அர்த்தம், அழிந்து போகவில்லை, கர்த்தர் பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார்? ஏன் பாதுகாத்தார்? ஏன் நிர்மூலமாகவில்லை? 4ஆம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது, அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் புத்திரரே. ஏன் அவர்கள் நிர்மூலமாகவில்லை என்றால், இந்த தேவ பிள்ளைகளை, இந்த யாக்கோபின் சந்ததியை ஆண்டவரே தெரிந்து கொண்டார். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. அப்ப யாக்கோபின் புத்திரர் ஏன் நிர்மூலமாகவில்லை? சொல்லுங்க. இப்போ யாக்கோபின் புத்திரரை வானாதி வானங்களை படைத்த கர்த்தரே தெரிந்து கொண்டார். அதனால் என்ன செய்யவில்லை? நிர்மூலமாகவில்லை. வாசிப்போம் சங்கீதம் 105:5. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த யாக்கோபின் புத்திரர்களை ஆண்டவரே தெரிந்து கொண்டார். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே. அப்ப இதில் நம்ம அறிகிறோம், தேவன் ஒரு தேவ பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும் போது அவர்கள் நிர்மூலமாவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது. ரோமர் 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். ஆமென். அப்ப நம்ம கர்த்தர் அழைத்தார், அப்படித்தானே? நம்மை தேவன் அழைத்ததினாலே அவர் கொடுத்த கிருபையும், சொல்லுங்க எல்லாரும், அவர் கொடுத்த கிருபையும் அவர் அழைத்த அழைப்பும் என்ன செய்யாது? ஒரு நாளும் மாறாது. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இந்த இடத்துல கூட இஸ்ரவேல் மக்களை குறித்து தான் அங்க சொல்லப்பட்டிருக்கும். ஆக நம்ம இதெல்லாம் வாசித்து வரும்போது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவதில்லை, நிர்மூலமாவதில்லை. எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மளை யார் தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எங்கோ இருந்த நம்மை, குலையான சேற்றில் வாழ்ந்த நம்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மளை யார் தெரிந்து கொண்டார்? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். முதல் ஒரு முறை கூட வாசிங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆமென். மரித்தவர்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை 2 குறிப்பிட்டு தியானிக்க போகிறோம். ஒன்று, மாறாதவர். அடுத்து, நாம் நிர்மூலமாகவில்லை. நாம் நம்முடைய தேவன் மாறாத தேவன். எபிரேயர் 13:8 பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எந்த மனிதர் எடுத்தாலும் அந்த அன்பு நிலையானது கிடையாது. ஆனா கர்த்தருடைய அன்பு நிலையானது, மாறாதது. ஏனென்றால் நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த அன்பு ஆச்சரியமானது. நமக்கு ஒரு பெரிய தைரியம் இருக்கணும், நான் சேவிக்கிற என் தேவன் மாறவே மாட்டான். அல்லேலூயா. சிலருக்கு வருங்காலத்தை குறித்து பயம் இருக்கும். சோத்திரம். வருங்காலத்தை குறித்து என்ன இருக்கும்? இது எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவனை சந்திக்கிற பிரச்சனை. ஒரு பலவீனம் வந்தா, இல்ல ஒரு வியாதி வந்தா எப்படி நினைப்பாங்கன்னா, நான் இப்ப வாலிபத்துல இல்ல, எனக்கு கொஞ்சம் வயசாகி விட்டது, நான் இனி ஒரு 10 வருஷம் ஆனா என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும், நான் அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன், இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறேன், இன்னைக்கே ஒரு பிரச்சனை இருக்குதே, நான் என்ன செய்ய போகிறேன். நீங்க அறிந்து கொள்ளணும்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரியை குறித்து அங்கே ஆண்டவர் எழுதி வரும் பொழுது நிறைய குணாதிசயங்களை பார்க்கிறோம். குணசாலியான ஸ்திரியை யாரால் கண்டுபிடிக்க முடியும்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று நம்ம பார்க்கும்போது ஒரு அருமையான வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். வாசிப்பதனுடைய 25ஆம் வசனம். அவருடைய உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது, வருங்காலத்தை பற்றி மகிழுகிறாள். சோத்திரம், அல்லேலூயா. யாருக்காச்சும் வருங்காலத்தை பற்றி கவலை இருக்கா? கவனிங்க, வருங்காலத்தை குறிச்சு கவலை இருக்குதா? இல்ல சந்தோஷம் இருக்கா? சொல்லுங்க, அல்லேலூயா. வருங்காலத்தை குறித்து நமக்கு கவலைகள் வரக்கூடாது. ஏனென்றால் இப்படி சொல்லணும் மறுபடியும், நிகழ்காலத்தில் கடந்த காலத்தில் என்னை நடத்தின தேவன் வருங்காலத்தில் அதை காட்டிலும் ஆச்சரியமாய் நடத்துவார். வருங்காலத்தை பத்தி நமக்கு என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். என் ஆண்டவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. வியாதிகள் இருக்கலாம், கடன் பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், எது இருந்தாலும் பிள்ளைகளை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ எந்த கவலைகள் நம்முடைய உள்ளத்தில் வந்து டச் பண்ணினாலும் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கணும். வருங்காலம் எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஏன் அப்படி மகிழணும்னா அதுதான் விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைந்திருந்தால் என்ன கிடையாது? கிடையாது. வியாதி வந்தா வாக்குத்தத்தம் சொல்லும், இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் இல்லைன்னா பதறும், அந்த வாக்குத்தத்தம் இல்லைன்னா கலங்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் தைரியமா இருக்கணும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாட்டார். ஆமென். வாசிப்போம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆமென். மனுஷனுக்கு பிரச்சனை எங்க வருதுன்னா முதல்ல பண விஷயத்துல தான். பொருளாதாரத்துல என்ன செய்ய போகிறோம்? பொருளாதார நெருக்கடிகள் வருகிறது. இப்ப பொருளாதாரத்துல ஜெபம் ஒரு சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பொருளாதார பிரச்சனை வரும்போதுதான் பொதுவாக மனிதனுடைய இருதயங்கள் தளர்ந்து போகிறது. நிறைய நமக்கு தேவை இருக்கிறது, நம்ம அதை எப்படி சமாளிக்க போகிறோம் என்கிற கவலை உள்ள வரும்போது இந்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா அந்த வசனத்துல பணத்தை குறித்து கர்த்தர் சொல்லி பண ஆசை குறித்து எழுதியிருக்கிறது. அழகாய் சொல்லுகிறார், உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விட்டார். இன்று நடத்தும் தேவன் நாளை நம்மை நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று. அடுத்த மனுஷனுக்கு பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பயம் உள்ள வந்தாச்சுனாலே பயம் வேதனை உள்ளது எழுதியிருக்கு. ஆண்டவர் வேதத்துல பல இடத்துல சொல்லியிருக்காரு, நீ என்ன செய்யாத. நம்ம தான் கேட்ட பாடு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீ என்ன செய்யாத, பயப்படாதே. ஏன் பயப்படாத? சொல்லி முடிங்க. நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்ன செய்யாத. நம்ம என்ன சொல்றோம்? நீர் என் கூட இருந்தாலும் பயப்படுவோம். இது எப்படி இருக்கு? நீர் என் கூட இருக்கிறதா சரிதான், ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வாசிப்பா ஏசாயா 41:10. எத்தனை அற்புதமான வாக்கு தத்துவம். பயம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறுவதற்கு கர்த்தர் எத்தனையோ வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே. நம்ம மத்தவங்க பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. எனக்கு எப்ப நான் சொல்றது? அல்லேலூயா. சோத்திரம். ஆமென். பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீர்கள். மொத்த பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. தமிழ் மாதிரி சொல்லுங்கப்பா, நீ பயப்படாத சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் இருக்குது? நீ பயப்படாதே. உங்களோட இருக்கிற ஆள் யாரு? மகாபெரிய தேவன். அவர் இருப்பதில் நமக்கு என்ன கிடையாது. ஒரு விசுவாசம் வரணும். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர். வாக்கு தத்தங்கள் நம்மளை வாழ வைக்கும். வாக்கு தத்தம் நம்ம என்ன செய்யும்? நீதிமொழியில பார்க்கிறோம், மனுஷனுடைய நாவுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இருக்கீங்க சிஸ்டர்? சூப்பரா இருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையினாலே. ஆமென். எப்படி இருக்கிறோம்? நல்லா இருக்கிறோம். கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரு. பலவீனம் இருக்கும்போது சொல்லுங்க,
பாஸ்டர் ஜெபம் பண்ண சொல்லுங்க, நீங்க ஜெபிங்க. ஆனா அந்த முதல் வார்த்தை எப்படி இருக்கீங்க பிரதர்? அருமையா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அந்த வார்த்தையை பரலோகம் கேட்கும். பிசாசு வெக்கப்பட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா. தைரியம் உள்ள கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? தைரியமா பிள்ளைகள் கூட, வாலிபத்தர் கூட, படிக்கிற காலத்துல கூட எதை குறிச்சு தைரியமா இருக்கணும். சகோதரியமா தைரியமா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம காத்திருக்கிறோமோ, வெயிட் பண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கு பலன். அல்லேலூயா. அந்த பலன் வந்தா எங்க போவோம்? தேவ சமூகத்துல போய் காத்திருந்தால் கர்த்தர் பெரிய பலனை தருவார். அல்லேலூயா. இந்த வாசிக்க எபிரேயர் 13ல, அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தைரியம் கொள்ளும். என்ன சொல்லி தருகிறார்? நான் உன் கூட இருப்பதை நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படவே. ஒரு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறுவதே கிடையாது. அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கு. என் ஆண்டவர் நேற்று மாற மாட்டார், இன்று மாற மாட்டார், என்று மாற மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து அந்த வசனத்துல வாக்குத்தத்தத்துல பார்க்கிறோம், இந்த யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாவதில்லை, நீங்கள் அழித்து போவதில்லை. ஏன் நிர்மூலமாவதில்லை? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருப்பது. எல்லாரும் வலதுகரத்தை சொல்லுவோமா? நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. நம்பர் 1 எதனால? கிருபை. அந்த கிருபை நம்ம கூட இருப்பதினால் நாம் நிர்மூலமாவதே இல்லை. தைரியம் இருக்கணும். நான் நிர்மூலமாவது இல்லை, என் தேவன் என் கூட இருக்கிறார். நான் அழிந்து போவதில்லை, என் தேவன் என் கூட இருக்கிறார். அவருடைய கிருபையும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். அவர் சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்து நிர்மூலமானவைகளை அவர் கட்டுவார். எசேக்கியேல் 36:36. ஒருத்தர் வாசிங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிரிலமாக்குகிறேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய இதை சொன்னேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நிர்மூலமானவைகளை நான் கட்டுவேன், பாழாய் போனதை எப்படி மாக்குவேன்? பயிரிலமாக்குவேன் என்றும், அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் சொன்னேன். வாக்கு மாற மாட்டேன். நமக்கு பாழாய் கிடக்கிறது போல இருக்கிறதா? ஏதாவது நிர்மூலமானது போல இருக்கிறதா? கர்த்தரே நமக்கு உதவி செய்வார். அந்த பாழாய் போன காரியங்களை கட்டி எழுப்ப ஆண்டவரே கிருபை செய்வார். நம்ம ஒரு முயற்சி எடுத்த போதும். நெகேமியா குறித்து பார்க்கும் போது, அலங்கம் இடிக்கப்பட்ட உடனே அவனுக்குள்ள உண்டான ஒரு வாஞ்சை, செபித்தான், உபவாசித்தான், ராஜாவிடத்துல சென்றார், ஒரு பெரிய விடுதலை உண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நிர்மூலமானவர்களை குறித்து சோர்ந்து போக வேண்டாம், பாழாய் போனவர்களை சோர்ந்து போக வேண்டாம். அழகாய் சொல்ல, பாழானதை பயிர் நிலமாக்கு. இந்த புயல் காற்றெல்லாம் வரும்போது நிறைய விவசாய நிலத்துல தண்ணீர் போய் எல்லாம் அழிந்து விட்டது. அந்த விவசாயிகள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க. சோத்திரம். அப்போ அது பாருங்க, அந்த மழை வெள்ளத்தினால் அத்தனை பயங்கர சேதம் அந்த பயிரிடத்துல போய் எல்லாம் அழித்து விடுகிறது. சில நேரத்துல அப்படித்தான் ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை தாக்குகிறது, ஏதோ ஒரு போராட்டம் நம்மை தாக்குகிறது. ஒரு நம்மளுக்கு சில காரியங்களை இழந்து போய் கூட காணப்படலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பாழானதை பயிரிலமாக்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நிர்மூலமானவர்களை நான் கட்டுகிறேன். மற்ற ஜாதிகள் கண்டு கர்த்தரை விசுவாசிப்பார்கள். கர்த்தராகி நான் இதை சொன்னேன். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவோமா? கர்த்தரை கட்டுவார். இடிக்கப்பட்டதை யார் கட்டுவார்? கர்த்தரே. நம்ம எதிர இடிக்கப்பட்டு இருக்கிறோம், எந்த வகையில சோர்ந்து போய் இருக்கிறோம், கர்த்தரை நம்ம நிச்சயம் கட்டி தருவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 30:11. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு
உன்னை ரட்சிப்பதற்காக உன்னோடு நான் இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஆ. உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமலும் தண்டிப்பேன். மட்டாய் தண்டிப்பேன். அல்லேலூயா. பார்க்கிறோம் யோபு 2 அதிகாரம் 3 வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனை யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளவுறமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறான் என்றார். ஆமென். இது கர்த்தர் நம்மளை குறித்து சொல்ல வேண்டும். யோபை குறித்து சொல்றாரு. சாத்தானோடு ஆண்டவர் பேசுகிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை. கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்லுகிறார், இந்த தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளவுறமாகிய மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறான். அல்லேலூயா. யோபுக்கு ஒரு பயங்கரமான சோதனை கொடுத்து அவனை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சாத்தான் நினைத்தான். ஆனா அதுல யார் தைரியமா இருந்தா? யோபு. அல்லேலூயா. முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். சில போராட்டங்கள் வரும்போதும் தேவ பிள்ளைகள் தைரியமா இருக்கணும். அது சாத்தான் ஏன் விடுறான்? எதுக்கு? இவங்களை என்ன செய்யணும்? நிர்மூலமாக்கணும். வேதத்துல பார்க்கிறோம், உங்கள் எதிராளியாக பிசாசானவர் யார விழுங்குறான்னு கட்சிங்க போல அதே திரிகிறான். ஆனா அந்த தேவ பிள்ளைகள் தைரியப்படணும். அந்த நிலைமையிலும் கர்த்தர் என்னை கைவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிப்போம் கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 13 முதல் 2 வசனத்தை வாசிக்க ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நடுக்கிறோம். நாம் மனுஷர் பாசையும் தூதர் பாசையும் பேசினாலும் அன்பு மட்டும் எனக்கு இல்லனா நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தாலும் சகல ரகசியத்தையும் உலகத்துள்ள எல்லா அறிவும் எனக்கு இருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசங்களோட இருந்தாலும் எல்லாரும் சொல்லுங்க, அன்பு எனக்கு இல்லைன்னா நான் ஒண்ணுமே கிடையாது. பரிபூர்ணமாய்